அதனால வந்து பவர் கிளாஸ் வாங்கலான்னு போனேன். கலக்கு மீடியா. வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எந்த ஊர் நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? அப்போ வந்து ஒரு கூலிங் கிளாஸ் நல்லா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் வர்றாங்க லைவில், ஆனால் லைக் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. புது நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை. வாங்க வாங்க. திருவாரூர் மாவட்டங்களா? சரி சரி. முத்துப்பேட்டை. ஃபஸ்ட் டைம் நான் அந்த பேரை கேள்விப்படுறேங்க, முத்துப்பேட்டைன்னு. திருவாரூர் தெரியும், ஆனால் முத்துப்பேட்டைங்கிற ஒரு ஊர் இப்போ தான் கேள்விப்படுறேன். பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு? அந்த கண்ணாடி கிளாஸோட விலை வந்து 100 தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸு, அதனால நான் கேட்டு கண்ணாடி வந்து பவர் கிளாஸ் வாங்கின தலைவலிக்கு போடுவேன் நான். 2000 அந்த கண்ணாடி. ஆனால் அந்த கூலிங் கிளாஸ் ஃப்ரீ. நீங்கள் மேடம் திருவண்ணாமலைங்க, சொந்த ஊர் திண்டுக்கல், நான் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம். ஆமாம், நைட்டி தான் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க லேடிஸ் தாங்க, இதில் என்னங்க இருக்குது? வெளியில் எங்கேயாவது போகும்போது நைட்டியோடு போகக்கூடாது. ஓகே ஓகே. இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு? நிறைய பேர் வந்து பங்குனி உத்திரம் வர போகிறனால யாரும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க பங்குனி மாதத்தில். முருகருக்கோசரம். எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் சண்டேனாலே. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மணி என்ன ஆகுது? சரிங்களா? அதனால் வந்து சண்டே வந்து செம்மையாக போச்சு. நான்வெஜ்ஜு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். மீன். சரிங்களா? என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு மீனுப்பா. இன்னைக்கு இதுக்கு போயிருந்தோம், மீன் மார்க்கெட் போயிருந்தோம். சரி, மட்டன் எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா சங்கரா மீன் இருந்துச்சு, நெத்திலி மீன் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. சரி, நெத்திலி மீன் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. சரின்ட்டு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமைனா சாப்பிட்டு நல்ல மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாதான் அன்னைக்கு சண்டே மாதிரியே எங்களுக்கெல்லாம் இருக்கும். இல்லை, சுரேஷ் சூர்யா அவர் எப்போ பார்த்தாலும் லைவுக்கு வரும்போதெல்லாம் அவர் குளிக்கவே மாட்டார் போல வாட்டுக்கு. லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு தான் எல்லோரும் குளிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, பல்லு விளக்குனீங்களா, தூங்குனீங்களா, எல்லா டீட்டெயிலும் வந்து அவருக்கு லைவில் இருக்க லேடிஸை பார்த்து தான் கேட்கணுன்னு தோணும் போல வாட்டுக்கு. நிறைய பேர் ஜெனினாக மெசேஜ் போடுறாங்க, உண்மையாலுமே டீசென்சியாக போடுறாங்க, அவங்களாம் பாராட்டணும் உண்மையாலுமே. ஆனால் ஒரு சிலர் வந்து லைவில் வந்து லேடிஸில் பார்த்தாலே இப்படி தான் பேசணும்னு தோணும், ஐடியா பண்ணிகிட்டே வருவாங்க போல வாட்டுக்கு. என்ன தான் உருண்டு பிறண்டாலும் ஒரு சில கேரக்டர்களெலாம் திருத்தவே முடியாதுங்க. வீட்டில் வச்சு எப்படி சமாளிக்கிறாங்களோ இவங்களை நம்பிலாம் திரும்ப குழந்தையிலேருந்து கிளவி வரைக்கும் நம்பி விட்டுட்டு போக முடியாதுங்க. அவங்க அம்மா எப்படி என்று கேளுங்க. அதான் சொல்கிறேன் நான், இத்தினோண்டு கிளவியிலிருந்து இத்தினோண்டு குழந்தையிலிருந்து வயசான கிளவி முதற்கொண்டு இந்த மாதிரி யோசிக்கிறவங்ககிட்ட விட்டுட்டே போக முடியாது. ரொம்ப பேட் ஹேபிட்டு.